வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம ரோஜா செடிகளுக்கு இந்த மாதம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக எல்லா செடிகளும் இந்த சீசனில் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். வெயில் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. சில நேரங்களில் மழை வருது. இருந்தாலுமே நம்ம தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறோம். குளிர்ச்சியான சூழ்நிலையும் இருக்குது. இன்னும் நம்ம ரோஜா செடிகள் வேர் விட்டு நல்ல வேகமாக வளர்கிறதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரம் சீவீட் லிக்விடுங்க. இந்த சீவீட் லிக்விடை கடல் பாசி உரம்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பாசி உரம் ஒரு இயற்கை உரம். ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். அது பவுடராகவும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரியும் கிடைக்கும், அதே சமயம் லிக்விடாகவும் கிடைக்கும். நீங்கள் லிக்விடாக வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து செடிகளுக்கு மண்ணுக்கும் கொடுக்கலாம், செடிக்கு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். ஹியூமிக் நம்ம மண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த சீவீட் மண்ணுக்கும் கொடுக்கலாம், செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ அழகான மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்படி நாம் கொடுக்கும் பொழுது இந்த மொட்டுக்கள் பெரிதாக பூக்கவும் நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் பூக்கவும் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த உரத்தால் இவ்வளோ அழகான பூக்கள் நமக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சீவீட் உரத்தை கொடுத்துருங்க. குறைவாக வாங்கி அந்தந்த நேரத்தில் பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்தந்த நேரத்தில் வாங்கிக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான அழகான பூக்கள் பூத்துரும். 10 நாட்களுக்கு ஒரு முறை எப்சம் சால்ட் தெளிக்கலாம், கெம் தெளிக்கலாம். கெம் அல்லது எக்ஸோடஸ், வேப்ப எண்ணெய் கரைசல், இவற்றில் ஏதாவது ஒன்றை நம்ம தெளிச்சுக்கிட்டே இருந்தோன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி ஹெல்த்தியாக வளர்ந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு சீவீட் லிக்விட் பயன்படுத்தி நீர் உரமாகவும் தெளிப்பானாகவும் பயன்படுத்துங்க. எல்லா செடிகளும் ஹெல்த்தியாக வந்துடும். இது ஆர்கானிக் உரம்ன்றதுனால எல்லா செடிகளுக்குமே, காய்கறி செடிகள், பூச்செடிகள், மூலிகை செடிகள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பயன்படுத்திட்டு அதற்கான ரிசல்ட்டை கமெண்டில் கொடுங்க. இது போன்ற பல வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.